வணக்கம் நண்பர்களே. சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் மீண்டும் இணையும் பன்னீர்செல்வத்தின் மகன் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் மீண்டும் இணைகிறாரா என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் செல்வாக்கு மிகவும் குறைந்திருப்பதால் ஓபிஎஸ் செய்த தவறுக்கு அவரது மகன் என்ன செய்வார்? அவர் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அதிமுகவிற்கு அழைத்து வரப்பட்டவர். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியது உங்களது பாதுகாப்பிற்காக. ஆனால் அவரது மகனையும் கட்சியிலிருந்து நீக்கியது எதற்காக? அவரது மகன் என்ன செய்தார் என்ற கேள்விகளும் கடந்த சில மாதங்களாகவே சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டது. மேலும் ஓபிஎஸ் அவர்களது மகனும் கூட நிச்சயம் அதிமுகவை தவிர வேறு எந்த ஒரு கட்சியிலும் இணைய மாட்டேன் என்பதையும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓபி ரவீந்திரநாத் அவர்களை அதிமுகவில் மீண்டும் இணைப்பதற்கு முடிவுகளை அதிமுகவின் தலைமை மேற்கொண்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூகத்தினரின் ஆதரவுகளை பெறுவதற்குத்தான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி. நமது எதிரி திமுக தான். ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ சசிகலாவோ கிடையாது. அம்மா வழியில் சிந்திக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் இவ்வாறு செயல்படுகிறார்? அவருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது வேண்டாமா என்ற கேள்விகளையும் அதிமுகவின் நிர்வாகிகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதோடு ஓபிஎஸ் மகனை இணைப்பதோடு அவரது தந்தையையும் இணைத்து கொள்ளுங்கள் என்றும், தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் நமக்கு மிகவும் முக்கியம். புதிதாக விஜய் அவர்களும் கட்சியை தொடங்கியுள்ளார். போட்டி அதிகமாகிவிட்டது. இதனால் அதிமுக ஒருங்கிணைந்து மக்கள் மத்தியில் பிரச்சாரங்களை திமுகவிற்கு எதிராக முன்வைத்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும். ஓபிஎஸ் மகனை இணைப்பதோடு அவரது தந்தையையும் இணைக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் கூறுவது சரியா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கூறுங்கள். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களது திட்டமே கட்சியே நம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும், தோல்வியடைந்தாலும் நமது கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். இது எந்த அளவிற்கு சாத்தியம்? தோல்வியடைந்தால் ஏன் அவரது கட்டுப்பாட்டில் இருக்கும் அதிமுக? அப்படி இருந்தாலும் அவர் அதிமுகவை என்னதான் செய்ய முடியும் என்ற கேள்வியும் எழுகிறது.